இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப வெண்ணிலாவை எங்க போய் தேடுவோம்? என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல, எப்படி இருக்கான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. வெண்ணிலா, நீ எங்கடி இருக்க? அம்மா பயப்படாதம்மா, வெண்ணிலாக்கு ஒண்ணும் ஆகாது. வாய மூடி, எல்லாம் ஒன்னாலதான். என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது கடவுளே? எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்து. ஏ பரம, இப்ப என்னத்துக்கு நீ கத்தி கூச்சல் போட்டுனுக்குற? அவ என்ன இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா இட்டுன்னு போனா அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு கத்திக்கின்னு இருந்தா எல்லாம் சரியா போடுமா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பொண்ண காணோன்னு சொன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சீங்களா? அதுக்கு நீயே கத்தி கல்யாண பொண்ணு காணாம போச்சுன்னு காட்டி குத்துருவ போலகுது. உங்களுக்கு என்ன, காணாம போனது ஏன் பொண்ணு தானே? எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்ன பண்றது கொஞ்சம் யோசிக்க விடுங்க. பேசாம போலீஸ்க்கு போயிடலாம். என்னது இது? கெஸ்ட் எல்லாம் வர நேரமாச்சு, இன்னும் ரெடி பண்ணாம வச்சிருக்கீங்க. இதோ ரெடி பண்ணிட்டேன். போங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க, போங்க. ஓகே சார். வைங்கம்மா. பாருங்கம்மா, வரவங்க எல்லாருமே எங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க. எதுலயும் முகம் சுளிக்க கூடாது. வரவங்க எல்லாரையுமே நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட அவங்கள வரவேற்கணும். சரியா? சரி, வாங்கண்ணே, பாத்துக்கங்கம்மா. ஓகே சார். எங்க என்ன இன்னும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? பூலாம் அப்படியே கீழ கிடக்கு. எங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க சார், சீக்கிரம் பார்த்து பண்ணுங்க. சீக்கிரம் கௌதம், சொல்லுங்க சித்தி. காலையில கல்யாணத்துக்கு தேவையான ஐயர் சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரூம்ல வச்சாச்சு சித்தி. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை ஆர்டர் கொடுத்தது வந்துருச்சா? மாலை அது ரெடி ஆயிடுச்சு சித்தி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நீ எதையும் மறந்துடாத, கூட இருந்து பாத்துக்கோ. சரிங்க சித்தி, நான் பாத்துக்கிறேன். சரி. வாங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். யாருமா நீங்களாம்? நாங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க. கல்யாணத்துக்கு வரவங்கள வரவேற்கிறதுக்காக இங்க நிக்கிறோம். பொண்ணு வீட்டுக்காரங்களா இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? நாங்க யார் வீட்டு சொந்தமோ இல்ல, இந்த கல்யாணத்தை நடத்தி தர ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க. பெரியம்மா, வாங்க வாங்க. வாங்க பெரியம்மா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. வாங்கத்த, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. எப்படி இருக்கீங்க அத்தை? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்ன நடக்குது இங்க? என்னாச்சு அத்தை? என்ன ஆச்சா? என்னடி இதெல்லாம்? யார் இவங்கெல்லாம்? கல்யாணத்துல மத்த வேலைக்கெல்லாம் ஆளு வச்சீங்க, பரவாயில்ல. வரவேற்புக்கு கூடவா உங்களால நின்னு வரவேற்க முடியல? இது என்னடி இது, புதுசா ஆளை வச்சு வரவேற்கிறது? இந்த இங்க வர்றவங்கெல்லாம் நம்ம சொந்த பந்தம். அவங்கள நாம முகம் பார்த்து சிரிச்சு சந்தோஷமா வரவேற்காம யாரோ சம்பந்தமே இல்லாம 3 பொண்ணுங்களை நிக்க வச்சு வரவேற்கிறீங்களே, இதுதான் நம்ம கலாச்சாரமா? பாட்டி, ஏய் போதண்டி போதண்டி. என்ன ஒழுங்கா படிக்கிறியா இல்ல காதல் கீதல் ஏதாவது சுத்துறியா? அதெல்லாம் இல்ல பாட்டி, நான் லவ் பண்ற ஒரே ஆள் நீங்க தான். ஐயோ, போதண்டி நீ ஐஸ் வச்சதெல்லாம். பாட்டி, என்னடா கல்யாண மாப்பிள, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தாலும் நம்ம பாரம்பரியம் மாறாம அம்மா அப்பா பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற பாரு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. எப்பவுமே இதே மாதிரி இரு. அத்தை, சடங்கு வேலையெல்லாம் நீங்க தான் ஆரம்பிக்கணும், சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத்தை வாங்க உள்ள போலாம். வாமா பாட்டி. வாப்பா. வருண், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. என்னம்மா? வெண்ணிலாவை யாரோ கடத்திட்டாங்க.
என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, இப்பதான் அண்ணன் கால் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு தான் யாரோ இத பண்ணிருக்காங்க. ரேண்டமா பண்ண கடத்தல் மாதிரி எனக்கு தெரியல. ஓஹோ, இதான் கல்யாணத்தை நிறுத்த அவங்க பண்ண பிளானா? வரும், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் எப்படியாவது வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். நீ இங்க இருந்து சமாளிச்சுக்க. அம்மா, நீங்க மட்டும் எப்படிமா தனியா தேடுவீங்க? நானும் போய் தேடுறேம்மா. சரிப்பா, வெண்ணிலாவை எங்க பார்த்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிம்மா. லக்ஸ், ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். என்னோட வாங்க. ஓகே மேம். பாத்துக்கோ. மேம், என்னாச்சு மேம்? ஏன் மேம் டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா மேம்? வெண்ணிலாவை யாரோ கடத்திட்டாங்க. என்ன மேம் சொல்றீங்க? எப்படி மேம்? யாரு எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்க. அவங்க தான் இத பண்ணிருக்காங்க. வெண்ணிலாவை வச்சு அண்ணாமலை குடும்பத்தை சரிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அது யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். மேம், கல்யாணத்தை நெருக்கத்துல வச்சுக்கிட்டு வெண்ணிலாவை கடத்திட்டாங்களே, இப்ப என்ன மேம் பண்றது? கவலைப்படாத. வெண்ணிலாவை எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்.